ஷேம் பெஸ்டோ பிரமா நீதி அரசர் கணக்கு போடுதாருப்பா. நீதி அரசர் 1ஆந்தேதி மாலை டைம் 6 மணிக்கு கரெக்டாக சுற்று தான் 1.5 ஏக்கர் பெட்டிஷன் உள்ளே ஏறியிருக்காப்பா. சிவில் கேஸில் 1.5 ஏக்கர் போட்டான்ல அவன் கணக்கு ஏற்றிருக்கான். அடுத்து கவர்மெண்ட்டுக்குள்ள லாயர் கணக்கு ஏற்றிருக்கான். அப்போ கணக்கு ஒண்டிச்சு பிடிப்பார், ஒண்டிச்சு எடுப்பார். இதான் கணக்கு. அவன் படிச்சிருக்கான்ல, அதனால் அவன் மூளை திருச்சி தான் விளையாடுவான். நீதிமன்றம் கோர்ட்டில் கீழே வழக்கறிஞர்கள் பூரா மூளை திருச்சி விளையாடுவான். அந்த விளையாட்டு இப்போ விளையாடுவார். இப்போ தான் விளையாட்டு ஆரம்பம் அப்படின்ட்டார். அதனால் கணக்கு போட்டாச்சு. 2 கணக்கு சிவில் கேஸில் கரெக்டாக மாறி மாறி கணக்கு ஒப்படைச்சிருக்கான். அவர் கவர்மெண்ட்னா என்னன்னு கேள்வி கேட்கார். இப்போ கவர்மெண்ட் லாயர் உள்ளே ஏற்றிருக்கான்ல, கவர்மெண்ட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கார். இவர் கணக்கு ஏதோ இங்கே இறங்கி பூமியில் இறங்கி சும்மா என்னமோ இடத்துக்கு சம்மந்தப்பட்டதாக கணக்கு அவன் விளையாடுதான். இவர் கணக்கு ஆதியில் உள்ள கணக்கு கேள்வி கேட்கார். அது ஒரே மெம்மோ ஒரே பட்டியல். எனக்கு அந்த கணக்கு எடுத்து கொடுன்னு நீதிமன்றம் கோர்ட்டில் அதை தாக்கல் ஏற்றுவார். ஏற்றலை எடுக்கலை அப்படின்னா சிட்டி கிராமத்தை அடைச்சிடுவார். 3/4 சத்தியம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் கணக்கு கொடுக்கணும்ல. கைலாசத்தில் வந்தவன் போனவனே கணக்கு கொடுத்துருவார். அது கடவுள் தான், கடவுளே அவர் கொடுத்துருவார். அடிக்கையில் முப்படை வச்சு தூக்கி அடிப்பார். ஏன்னா அந்த வந்தவன் போனவனை புரோக்கரை தான் தூக்குவார். அது ஆட்டோமேட்டிக்காக பட்டியல் ஏற்றியாச்சு. அது பட்டியல் எங்கே போய் ஏற்றணும், எப்படி எடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிற கணக்கு தான் வருவார். தெக்குப்பாளைய ராஜபாளைய நீதிமன்றம் கோர்ட்டு கேட்டுக்கோப்பா. சிவில் கிரிமினல் கேட்டுக்கோப்பா. சிலுவத்துறை நீதிமன்றம் கிளை நீயும் கேட்டுக்கோப்பா. மதுரை நீதிமன்றம் கிளை, உச்ச நீதிமன்றம். இப்போ இந்த கோட்டா மதுரையை பிடிப்பார். இப்போ மதுரை பிடிக்கல, இவ்வளோ தப்புக்கு உள்ளே வராங்கிற மதுரையில் பிடிப்பார். அவர் கணக்கு ஒவ்வொரு படி ஸ்டெப்பாக தான் போவார். கணக்கு ஸ்டெப்பாக உள்ளே போகல முப்படை வச்சு உள்ளே தூக்கிடுவார். ஒரு பிட்டு கூட விட மாட்டார். ஒரு பிட்டு கூட வந்தவனை போனால் விட மாட்டார். அவன் வந்தவன் போனால் பள்ளத்தான் கணைப்பான், பல்லிட்ட ஓட்டுவான், நாக்கால இழுத்து நக்குவான். ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆன் பண்ணி கேட்டுக்கோப்பா. என் சைடு வழியாக தான் போகிறான், முன்பகுதியாக போகிறான். நீதி அரசர் எதுக்கு நிற்காரு? அவர் திராசை பிடிச்சி நிற்கார். இவன் என்ன படிச்சிருக்கான், படிச்சிருக்கானா இல்லை படிக்காமல் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தானா? அந்த கேள்வி நான் கேட்கேன், விஷ்ணு பிரமா பார்த்துட்டு சுற்றி அடிக்கான். உள்ள பூரா இதில் உள்ள கணக்கு பூரா சுற்றி அடித்து பின்னாடி சனி 8ஆம் நாட்டு சனீஸ்வரி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் கணக்கில் பின்னாடி வரணும், வந்து தான் ஆகணும். மானிட பிறவி கணக்கு முடிக்கணும்லப்பா. கண் சாட்டடி கணக்கு போட்டு முடித்தவொடனே அவரே என்கிட்ட சொன்னார், இன்றைக்கி வருவான்டா, ஒரு கும்பல் வருண்டா, கண் சாட்டடி போட்டாச்சு, எதிரி அவன் மூலியமாக அனுப்புவான், மண்டே திருப்பி கசக்கி இங்கே அனுப்புவான். இப்போ விளையாட்டு எப்படி இருக்குன்னு பாடுறா அப்படின்னு எங்கிட்டே சொன்னார். என் ஈஸ்வரன் மகனுக்கு தெரியாது. அவன் கரெக்டாக மாடுகளுக்கு தண்ணி எண்ணி வச்சுட்டு எல்லாம் இறைகளை போட்டுட்டு கரெக்டாக பார்க்க வீசி வாரான், கரெக்டாக வாரான். அப்போ அவனே சொல்லுதான் எங்கிட்ட, இதில் புரோக்கரை மட்டும் கணக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேர்கிட்ட கேட்க அங்கே நின்றுக்கிட்டு, அவனை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ, வரையில் 30 வரையில் கணக்கை கொடுத்துரு. அவனை புரோக்கரை அடிஸ்தலத்தில் கொடுத்தாச்சுன்னா வந்தவன் போனவன் பூரா உள்ளே வந்துடும் கணக்கு. அப்படி வச்சுக்கோடா அப்படின்னு நாங்களே சொல்லிட்டோம். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சிரித்து கொண்டே இருக்கார். அவர் வெளியில் ஒரு கோட்டாவை பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்து அப்போத்தே உட்காந்துருக்காரு. வந்துட்டானாடா பாத்தியாடா அப்படின்னு எங்கிட்ட கேட்டார். எப்படி வரா பாத்தியா, எப்படி பேண்ட் சட்டையை போட்டு இழுத்து மாட்டி அப்படி 2 கை வீசி வரானா பார் இது பெரிய பிரச்சனைடா. கண்ணு சாட்டை அடி போட்டாச்சுன்னா மானிட பிறவி என் இடத்துல வந்து ஆகணும். கைலாசத்தில் கரெக்டாக எதிரி அனுப்பிட்டான். சுற்றி பார்த்தானா பூமி மாதா பூமா தேவி இடித்த இடம் பூரா சுற்றி பார்க்கான். இது டைம் வரையில் கோட்டார் நீதிபதி ஜட்ஜி உள்ளே வந்து பார்க்க வைப்பார். எப்படி அடித்து போட்டிருக்கான் இதெல்லாம் கணக்கு பாரு அப்படிம்பார். அவர் நீதி அரசர் கணக்கிடுவார்ல. இது சும்மா விளையாட்டு கூடுதோம்னு இவன் நினைக்கான். இவனுக்கு அப்படித்தான் மண்டையில் வச்சுருப்பார். விளையாட்டுக்கு நடக்கு நம்ம நாக்கை தொங்க போட்டுங்க வருவோம்னு அப்படித்தான் வச்சுருப்பார். கடவுளில் அவன் மண்டையை திருப்பி உள்ளே கொண்டு வருவார். இல்லை நல்லா கேட்டுக்கோங்கடா, நேற்று வந்தீங்களடா, எல்லாமே கேட்டுக்கோ. உன் வீட்டில் காகித பேப்பர் எவ்வளோ நீ அடைஞ்சி வச்சு விளாண்டாலும் கண்ணை முழிச்சு நீ பார்க்கவுள்ள
20 லட்சம் 30 லட்சம் அறுவைக்கு கொண்டு போயிடுவார் ஐயா, கொண்டு போயிடுவார். முழிச்சு பார்த்த உடனே சொட்டாக்குன்னு கீழே போயிடுவார். இது அரசியல்வாதிக்கு புரியும், தெரியும். ஐயையோ முழிச்சு பார்த்தாருன்னா எல்லாம் கீழே போயிடும்னு. ஆனால் வர்றவனுக்கு தெரியாது. வாங்கடா அப்படி தான் கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு. புரிஞ்சுக்காப்பா, கணக்கு முடிஞ்சாச்சு. கோர்ட்ஸுக்கு கொடுத்தாச்சு, காவல்துறை அதிகாரி உனக்கும் கொடுத்தாச்சு. 1ஆம் தேதி 5:50 5 மணி 50 நிமிடத்துலேருந்து 6:15 வரைக்கும் உள்ள சுற்று தான். புரியுதா? அதனால் கணக்கு கொடுத்தாச்சு. தலபாயபுரம் காவல் நிலையத்துக்கு கொடுத்தாச்சு. வந்தவன் போனவன் கரெக்டாக கணக்கு எடுத்துருவோம், விட்டுருவோம். முக்கால் சத்தியவன் காலுக்கு மேலே காலை போட்டு டீ கடையில் கூட்டமாக உட்காந்து நாக்கை 2 நாக்கு உள்ள 2 நாக்கு இருக்குது, பொடி நாக்கு பெரிய நாக்கு இழுத்து விட்டு ஆடட்டும் விட்டார். முக்கால்